தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் வந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்து கொண்டே இருக்குல்ல, அதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒதுக்கிறீங்களா? ஆனால் இவங்க எதுக்கு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? வருஷம் வருஷம் கூவ நதியை சுத்தம் பண்ணுறதுக்கு காசு ஒதுக்கியிருக்காங்க சார். 3 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தம் 1500 கோடி சார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் காசு ஒதுக்கியிருக்கீங்க. 3 வருஷத்துக்கு 1500 கோடி சார். ஆனால் இந்த நொடி வரைக்கும் அங்கே சாக்கடை தான் ஓடுது. தேவைப்பட்டால் எவனாவது விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இதை தாண்டி வேறு என்ன சார் நடந்திருக்கு? அப்போ இது எப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்ல முடியும்? ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் இவங்க ஏமாத்துது. நிதி ஒதுக்கிறதுலாம் சரி, அதை நீ ஒதுக்குறியா இல்லையா? ஒதுக்காமையா வந்து ஒட்டுமொத்த நிதி உங்கள் வீட்டில் இருக்குது. இன்ப நிதி, தயாநிதி, கலாநிதி, அதை சொல்கிறேன் சார். நான் இன்ன வரைக்கும் தமிழ் சொல்லே இல்லாமல் வேறு வடமொழி சொல்லேன்னு வந்து நமக்குள்ளே புகுத்தி தான்டா தமிழ் நம்ம நம்ப வச்சுருக்கிற. அதையே கொண்டு போய் சட்டமன்றத்தில் நீ காட்டுனாக்கா இப்போ இது விளம்பரம் மரலாட்சி தானே. உனக்கு தெரியலையா? படித்தவனை கூட வச்சுக்க. இங்கே இருக்கவங்களுக்கு முதலாளி பிஜேபி தான் நம்மளை மறந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலே இருந்துட்டு எங்கள் ஓட்டை வாங்கி எங்கள் வரி பணத்தில் சாப்பிட்டு எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி எங்கள் கூடவே இருந்துட்டு எங்களுக்கு பெரிய அப்பா வச்சு அடிச்சு விடுறீங்களே அப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டுங்களா சார்? போதை தான் இங்கே எல்லாத்துக்கும் பேஸ் பிரச்சனையாகவே இருக்குது. அதை சரி செய்வதற்கு ஒரு ஆள் ஒரு பக்கம் செஞ்சுருக்கிறார். அவர் மூத்திரம் குடிங்க, கோமியம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலுமே சில விஷயத்தை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது உள்ளபடி அது நல்ல விஷயம் தானே. எங்கே அதை மாதிரி நீ ஒன்று இங்கே செஞ்சு காட்டு. ஒரு முறை வந்து மூடு பார்ப்போம். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். இன்னைக்கு காலையிலேருந்து பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு 2 விஷயங்கள். ஒன்று வந்து விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு. இது வந்து பெரிய பேசு பொருளாக ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. அதை பீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேற்றைய தினமே போடப்பட்டது அந்த பட்ஜெட் ரூபாய் இதெல்லாம் போட்டு ஒரு பட்ஜெட், தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு பல இடங்களில் வந்து பேனர்கள்லாம் இது எல்இடி ஸ்க்ரீன்லாம் வைக்கப்பட்டு யாரும் உட்காந்து பார்க்க வேணாம் அப்படின்ற அளவுக்கு அது சேர்லாம் போடப்பட்டிருந்துச்சு. யாரும் உட்காந்து பார்க்கவும் இல்லை அதை அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தமிழக பட்ஜெட்டை பற்றி எல்லாருமே ஒவ்வொரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது எடப்பாடியாராக இருக்கட்டும், மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் அவர்களுமே ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கையை படிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அது என்னென்னு படிச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எப்படி செவில நாள் சாத்திருப்பாரு? தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிதாக 9 இடங்களில் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். சார், தொழிற்பேட்டைனா இந்த கள்ளச்சாராயம் இல்லை கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி தொழிற்பேட்டையா? இது வேற தொழிற்பேட்டை. சரி, உண்மையான தொழிற்பேட்டையை சொல்கிறேன். சரி, அவர் சொல்கிறார் பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை. ஒரு நிமிஷம் சார். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை. பெற்றோர் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? சாராயம் தான் காரணம். அது சரி செஞ்சீங்களா? சரி. ஈட்டிய விடுப்பு சரண் 15 நாட்கள் வரை பணப்பலன். 10 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை என்பது போன்ற. ஒரு நிமிஷம் சார். 10 லட்சம் வரை மதிப்புள்ள சொத்தை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் பதிவு தொகையில் சலுகை என்பது போன்ற அறிவிப்புகளை வரவேற்கிறோம். ஒரு நிமிஷம். நான் 10 லட்சம் தரேன், எனக்கு சொத்து வாங்கி தரீங்களா? 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து கிடைக்குதா சொல்லுங்க. இன்னைக்கு சாமானியமாக 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து கிடைக்குமா நமக்கு? சரி, இது வந்து வரவேற்கிறோம். உருட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வரவேற்கிறோம்னு முடிச்சுட்டு அடுத்த லைன்ல அவர் சொல்றாரு வரவேற்கிறது இந்த லட்சணம், அப்ப அடிக்கிறது என்ன மாதிரி இருக்கும். சரி, பார்ப்போம். அங்க முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்த இதுல என்ன சொல்றாருன்னா, அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. காரணம் இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்று விளம்பர அறிவிப்புகளே. ஏதாவது இந்த தடவை புதுசா ஒன்று போட்டிருக்காரு, விளம்பர அரசு அப்படின்னு. சார், அவரை மாதிரி ஷூட்டிங் எடுத்தா டென்ஷன் ஆகும் ஆகாதான்? விளம்பர மாடல் அரசு இல்ல சார். அவர் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், விடியா திமுக அரசுன்னு எடப்பாடியார் அவர்கள் வந்து அதிமுகவில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தீய சக்தி அப்படின்னுவாங்க, இல்லைன்னா மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்வாங்க. அதாவது எந்த காலத்தில் சொல்லணும்னாலும் அந்த ஆட்சியை குறிப்பிடும்போது மைனாரிட்டி திமுக அரசுன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ புதுசாக விஜய் அவர்கள் விளம்பர மாடல் அரசு அப்படின்றத ஆரம்பித்து வச்சிருக்காரு. புதிய அரசு கலை அண்ட் அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. என்ன சார்? புதிய அரசு அறிவியல் கல்லூரிகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்லூரி கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்க போகின்றீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கல்லூரியில் சிசிடிவி வேலை செய்யுமா? அது முக்கியமான கேள்வி. அது இன்னும் வச்சிருக்காரு. இல்லை, அங்கேயாவது சிசிடிவி வேலை செய்யுமா சார்? இருந்தால் இவங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறந்த லட்சணமே நமக்கு தெரியும். இப்போ 2 எக்ஸ்ட்ரா கல்லூரி. சரி, சொல்லுங்க, வேற என்ன செய்யறாங்க? அடிப்படையான சாலை வசதிகளை கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பு ஏன்? சார், அன்புச்சோலை நீங்கள் போலின்னு சொல்லக்கூடாது சார். அது எதற்காக தெரியுங்களா? பகல் நேர முதியோருக்கான ஒரு அன்புச்சோலையாக அது வந்து செயல்படுகிறதுன்னும் பொழுது கிட்டத்தட்ட அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. அவங்க தான் வந்து பகல் நேரம் அன்புச்சோலையாக சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு வெற்றிடங்களை நிஜமாகவே நிரப்பும் அறிவிப்பா, இல்லை வழக்கம் போலான விளம்பர மாடல் அரசின் வெற்று அறிவிப்பா என்பது போக போகத்தான் தெரியும். அண்ணா பல்கலையை தரவரிசையில் மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலையில் பயிலும் மாணவிகளுக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். கரெக்டு. தமிழ்நாடு முழுக்க மாணவிகளுக்கு உறுதி செஞ்சுருக்காங்களான்றது ஒரு கேள்வி இருக்குது. அண்ணா பலகத்தை தாண்டி இவங்க இன்றைக்கி இது கூடவே பட்ஜெட்டில் ஸ்மார்ட் கிளாஸுக்காக கிட்டத்தட்ட 65 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸ்கூல்ஸில் ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்திற்காக 65 கோடி ஒதுக்குனீங்களே, முதல்ல ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிளாக் போர்டுக்கு அடிக்க பெயிண்ட் இருக்கா? அடிச்சிருக்கீங்களா? காம்பவுண்ட் சுவரை பராமரிச்சிருக்கீங்களா? பிளாக் போர்டுக்கு பெயிண்ட் அடிக்க முடியாமலா இந்த அரசு இருக்குது? சீலிங் பேந்து விழுகுது, அதுக்கெல்லாம் வக்கத்து அரசு தான். ஒழுங்காக சம்பளம் கொடுக்க துப்பு கிடையாது. டாய்லெட்டை ஒழுங்காக கக்கூஸ் கழுவுலையும் காசு அடிச்சிருக்காங்க தெரியுமில்ல இந்த ஆட்சியில். எல்லா இடத்துலையும் முறைகேடு. நான் என்ன கேட்குறேன், ப்ரொஜெக்டரை நீங்கள் எங்கே வைப்பீங்க? மண்டை மேலே வச்சு போட்டு விடுவீங்களா? சார், பாதிக்கு பாதி வகுப்பறைகள் இங்கே சரியில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. மாணவ பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வந்து கல் சுமக்க விட்டாங்க, நம்ம பார்த்தோம் ஸ்கூலில். இதை தாண்டி இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஒதுக்கின பட்ஜெட்டில் ஸ்கூலை பற்றி வரும்போது தொடர்ச்சியாக பெண் குழந்தைகளுக்கு பள்ளிகளில் வந்து பாலியல் நடந்து கொண்டே இருக்கல, அதை சரி செய்வதற்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒதுக்கிறீங்களா? ஆனால் இவங்க எதுக்கு தெரியுமா ஒதுக்கியிருக்காங்க? வருஷம் வருஷம் கூவ நதியை சுத்தம் பண்ணுறது காசு ஒதுக்கியிருக்காங்க சார். 3 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தம் 1500 கோடி சார். பா, யோசிச்சு பாருங்கள். 1500 கோடி செலவு பண்ணி இன்னும் சாக்கடையாக தான் இருக்குது. நீ வந்து இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்களா தெரியுமா உங்களுக்கு? புதிய நகரம். இடம் எங்கே இருக்குது சொல்லு? எத்தனையோ ஏக்கர் சொல்லியிருக்காங்க சார். 2000 ஏக்கரா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இடம் எங்கே இருக்குது? சதுப்பு நிலம் வேலைச்சேரில் ஒன்று மிச்சம் இருக்குது, அதை நீ காலி பண்ண போறியா? இல்லை இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இவங்களுக்கு ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டு ப்ளஸ் பஸ் ஸ்டாண்டு சேர்த்துன்னு வச்சுங்க, ஒரு பெரிய ஏரியா மாதிரி வந்துடும். அதுக்காக எதுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லணும்ல. இடம் எங்கே இருக்குது? இதெல்லாம் பைத்தியகரத்தனமான வேலை சார். இன்றைக்கு அத்தியாவசியம் என்னென்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத்தியாவசியமான விஷயத்துக்கு ஏதாவது உருப்படியாக இருக்கா? இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் தேவையா நமக்கு? இதால் நமக்கு என்ன பயன்? இந்த 1500 கோடி மாதம் நீங்கள் கூவத்துக்கு போடுறதுக்கு வேலைச்சேரியோட சதுப்பு நிலத்தை வந்து தூர்வாரிக்கு ஒழுங்குபடுத்திருக்கலாமா? அங்கே குப்பையை கொட்டாமல் செஞ்சுருக்கலாமா? சார், இது வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டினா என்ன தெரியுங்களா? வீடுகள்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர் என்பது ஒரு ஆற்றுப்படுகையில் கலக்காமல் இருப்பது தான் ஸ்மார்ட் சிட்டி. ஆனால் நீர் தள்ளிபடம், அதாவது ஆக்சுவலாக வந்து நீரில் வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வழித்தடமாகவே அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதை வணிகம் செய்வதற்கும் இங்கே ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போவதற்கு போட்டு மூலமாக வந்து கூவத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த இடத்த, அந்த நதியை நாசம் செய்து வச்சுருக்கீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் காசு ஒதுக்கியிருக்கீங்க. 3 வருஷத்துக்கு 1500 கோடி சார். ஆனால் இந்த நொடி வரைக்கும் அங்கே சாக்கடை தான் ஓடுது. தேவைப்பட்டால் எவனாவது விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இதை தாண்டி வேறு என்ன சார் நடந்திருக்கு? அப்போ இது எப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்ல முடியும்? ஸ்மார்ட் சிட்டின்ற பேரில் இவங்க ஏமாத்துறது. நிதி ஒதுக்கிறதுலாம் சரி, அதை நீ ஒதுக்குறியா இல்லையா? ஒதுக்காமையே வந்து ஒட்டுமொத்த நிதி உங்கள் வீட்டில் இருக்குது. இன்ப நிதி, தயாநிதி, கலாநிதி, அதை சொல்கிறேன் சார் நான். மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாட்டு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை. மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்படும் துரோகமாகவே இருக்கும். இதில் நம்ம பேச வேண்டியது மெயினாக இதில் தாம்பூன் வருஷனை பற்றி பேசணும். எதனால் அவர் என்ன பண்ணார்? விஜய் ரசிகர்களுக்கு சோறு போடாதீங்கன்னு இருக்காரு இருந்தாலும். விஜய் ரசிகர்களுக்கு ஆமாம், இப்போ சொல்லியிருந்தார் மேடையில். சீமானையும் விஜய் அவர்களுமே பேசி விஜய் ரசிகர்களுக்கு அவங்க வீட்டில் சோறு போடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல நீ ஊருக்கு சோறு போகிற விவசாய நிலத்தை அழிக்காமல் இருக்கிறியா? இப்போது மத்திய அரசு ரொம்ப தெளிவாக சொல்லுது, இந்த இடத்த நாங்கள் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசுக்காவது நம்மளுடைய மொழி புரியல, வழி புரியல, அவன் தான் வந்து இது புரிஞ்சிக்காமல் மறுபடியும் அங்கே ஏர்போர்ட் கொண்டு வரானாக்கா நீ எதற்காக இந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்துன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த தமிழ் மொழியை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு விட்டுனாங்க தெரியுமா உங்களுக்கு? அதில் இப்போ ரூன்னு ஒரு மேட்டர் ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நேற்று நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் ரூன்னு ஒரு போடுறாங்க. ரூபாய் என்னவா? அதான் அந்த சிம்பிளுக்கு பதிலாக ரூன்னு போடுறாங்க. ரூபாய். ரூனாலே என்ன சார்? ரூபாய் தானே. ரூபாய்ன்றது என்ன மொழி? சமஸ்கிருதம். அப்போ தமிழை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நீ சமஸ்கிருதத்தை வளர்க்குற. அந்த காலத்தில் அந்த ரூபாய்ன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ருப்பியான்றதுலேருந்து மருவி வந்த வார்த்தை தான் ரூபாய். ருப்பியான்றது அந்த காலத்தில் வந்து வெள்ளியில் தங்கத்தில் நாணயங்கள் செய்வாங்க. அந்த நாணயத்தை பண்டமாற்றத்திற்கு நம்ம பயன்படுத்துவோம். அந்த நாணயத்தோடைய இடையை பொறுத்து வந்து அதற்கான மதிப்பீடு செய்யப்படும். அப்புறம் காலம் மாற தான் அது வெள்ளி, வெங்கலம், வெளியில் இருந்தது வெங்கலமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் பண்ண செம்பம் மாறிச்சு, பித்தளை, ஈயோன்னு எல்லாமே வந்து இரும்பு வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நமக்கு இருக்கிறது பணம்ன்றது தான் நம்மளுடைய வார்த்தை. நீங்கள் ரூபாய்னு போட்டிருக்கீங்க. கேட்டால் நம்ம காலங்காலமாக ரூபான்னு தானே எழுதுகிறோம். 10 ரூபா, 50 ரூபான்றான். அப்போ தமிழ் இனி மெல்லச்சாகுன்றது எவ்வளோ உறுதியாச்சு பாருங்கள். 70 வருஷமாக ஆகியும் இன்ன வரைக்கும் தமிழ் சொல்லே இல்லாமல் வேறு வடமொழி சொல்லேன்னு வந்து நமக்குள்ளே புகுத்தி தான்டா தமிழ் நம்ம நம்ப வச்சுருக்கிற. அதையே கொண்டு போய் சட்டமன்றத்தில் நீ காட்டுனாக்கா இப்போ இது விளம்பரம் வரலாச்சு தானே.
உனக்கு தெரியலையா படித்தவனை கூட வச்சுக்க, தமிழ் தெரிஞ்ச நபர்கிட்ட கேட்கணும். எதுவுமே இல்லாமல் இப்போ தாம்பரம் அரசு இந்த இடத்துல நம்ம இதுலேயும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன் சொல்லுங்கள், வாழ்த்துக்கள் எழுத சொன்னால் அந்த ஆள் தான் எழுதினார் வித்தியாசமாக. பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் ஸ்டாலினுக்கு தமிழ் தெரியாட்டி ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். அவர் பாவம் தெலுங்குக்காரு, அவருக்கு தமிழ் வரல, புரியுதுங்களா? தெலுங்கு தானே உங்கள் தாய்மொழி, தப்பு இல்லை, தப்பாக சொல்லல, தெலுங்கு தான் சார். சரி, பேரு பெத்த பேரு பண்ணுறது அக்கப்போர்னு பேசினாரா இல்லையா? அது. ஆனால் தாமோன் மசனுக்கு தமிழ் தெரியல. அப்போது தமிழ் மீடியம் மட்டுமே பெரும்பான்மையாக இருந்த அந்த காலத்தில் படித்த உங்களுக்கே தமிழ் தெரியலன்னா, இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி வந்துடுச்சு, ஐஜிசிஎஸ்சி பேட்டர்ன் வரைக்கும் போயிடுச்சுன்னும் பொழுது எப்படி பிள்ளைகளுக்கு தமிழை வந்து உறுதிப்படுத்துவதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மேண்டிட்டரி, இந்த மாணவ பிள்ளைகளுக்கு படித்தல் வந்து ஊக்கத்தொகை கொடுப்பது, அரசாங்க வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுப்பதுன்னு எதையுமே செய்யாமல் நேற்றும் உதயநிதி அறிக்கை கொடுத்துருக்காரு சார். தமிழுக்காக 100 இல்ல 1000 பேர் உயிரை கொடுப்போம். யாருக்கு பிரயோஜனம்? கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை கூட்டு போய் கொண்டுறது, கொண்டுவிட்டு அங்கே நின்று சொல்கிறது கண்ணு கெட்ட தூரம் வரை எதிரியே இல்லை. இதான் கொண்டுவிட்டிய சுடுகாடு நின்று பார்த்தா எங்கே இருக்கு எதிரி? அப்புறம் என்ன சார் சொல்லியிருக்காரு? விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் இல்லை. தேர்தல் வாக்குறுதியான கேஸ் மானியம் 100 வழங்கப்படும் என்பது என்னானது என்று தெரியவில்லை. அதே போல பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வாக்குறுதியில் சொன்னது போல முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. மேலும் ரேஷனில் சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளும் என்னாயின என்றே தெரியவில்லை. விவசாய கடன் ரத்து பண்ணுறேன், அம்மா உணவகத்துக்கு போட்டி 500 கலைஞர் உணவகத்தை கொண்டு வரேன், நீங்கள் வந்து மாதம் மாதம் மின் கட்டணம் எடுக்கிறேன், மாதம் மாதம் உங்களுக்கு தேவையான மின் கட்டணத்தை எடுப்போம், உங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்களே வேலைவாய்ப்பு, பல கிராமங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவோம். கிறுக்கு பசங்களா அவங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஆட்சி 4 வருஷமாக உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு, இனி நீ எப்போ வேலைவாய்ப்பு கொடுப்ப? சார் எழுதி வச்சுங்க, நான் விளையாட்டு சொல்ல. நம்ம எப்படி செந்தில் பாலாஜி மேட்டர் சொன்னோமோ, விரைவில் அதிமுகவில் செந்தில் பாலாஜின்னு சொன்னோமோ, அதுக்கு தகுந்த சில நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. இடி வந்து இன்றைக்கி 1000 கோடி அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்களே. அதே போல் எலெக்ஷன் அரசியலுக்காக நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி கலைக்கப்படும். அதற்கு 6 மாதத்துக்கு முன்பாகவே ஆட்சி அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துடும் சொல்கிறேன். ஆட்சி கலைப்பதற்கான எல்லா முகாந்தரத்தையும் பிஜேபி அரசாங்கம் செய்து விட்டார்கள். ஏன்னா அவன் திட்டம் போட்டு பழி வாங்கலை, அவ்வளோ வழக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் நெருக்கடி கொண்டு வரும் பொழுது இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு போதியமான அமைச்சரே இருக்க மாட்டாங்க, எல்லாம் உள்ளே இருக்கும் பொழுது ஆட்சி கலைப்பதற்கான பிற மாநிலங்கள் எப்படி கலைச்சாங்களோ, பாண்டிச்சேரியிலேருந்து பிற மாநிலங்கள் எப்படி கலைச்சாங்களோ அதே போல் தமிழ்நாட்டில் கலைப்பதற்கான எல்லா முகாந்தரத்தையும் செய்து விட்டார்கள். கூடிய விரைவில் நமக்கு எலெக்ஷன் முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படும் மின்சார கட்டணம் மாதந்தோறும் செலுத்தக்கூடியதாக மாற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி என்னானதோ அந்த ஒரு இதில் பேசணும் சார். நம்ம இவங்க நம்பி நம்ம ஏசி போட தேவையில்லை, ஃபேனை கூட போட்டு வீட்டில் உட்கார முடியல. கரண்ட் பில்லை பாம்பரனுக்கு அது பெரிய தொகை சார். அது நீங்கள் 500 ரூபாய் கட்டிட்டு இருந்தவனுக்கு 5000 வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவன் வந்து என்ன செய்வான்? சரி ஃபேனை போட்டு நம்ம பகல் நேரத்தில் போட முடியல, சரி நைட் நேரத்தில் போட்டாக்கா இந்த கரண்ட் பில் ஜாஸ்தி ஆகுது, சரி கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கணும்னு கதவு ஜன்னலை திறந்து வச்சா உள்ளே பூந்துடுறாங்க. இந்த ஆட்சியில் தெருவில் படுத்தா மேலே வந்து படுத்துக்கிறாங்க. யார் நம்பி சார்? ஸ்கூலில் அனுப்புகிற பிள்ளைங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போது இவங்களை நம்பி வீட்டை திறக்க முடியல, கதவை திறக்க முடியல, தெருவு திறக்க முடியல, ஃபேனை போட முடியல, உள்ளே புள்ளிங்க சாகிறதான்றது தெரில. இந்த லட்சணத்தில் தமிழ்நாடு மலக்குழி மரணத்துலேயும் பெருவாரியாக தமிழ்நாடு முதன்மை பெற்றிருக்கிறது. கூடவே சிறுவர்கள் குற்றம் செய்கிறார்கள் 18 வயதிற்கு கீழே, அதில் 4வது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. இந்திய அளவில் வந்து 4வது இடத்துல. எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள். இந்த கூடுதலாக அந்த கூடையும் சேர்த்துப்போம், 11,480 மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுத வரல. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்புகள் கட்டுவது இருக்கட்டும், அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது, பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்பு எதுவும் இல்லை. சூப்பர் சார். ஏன்னா விஜய் வந்து இந்த ஜாக்டோ ஜியோ குறித்து பேசுகிறேன்னு சொல்லி பல நபர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஓவராலாக தனித்தனியாக பேசினா டெய்லி ஒரு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு தான் ஆட்சிருக்குன்ட்டு ஓவராலாக அடிச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இதை குறித்து முதலமைச்சர் வரைக்கும் பேசினாரா? துணை முதலமைச்சர் பேசினாரா? ரூம் போடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அந்த இல்லை அந்த ரூம்க்கு வர ரூம் தான் ரூ தானே? அவ்வளோதான். ரூ முடிச்சிருங்க அவ்வளோதான். ஏன்னா இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூன்றது தமிழ் சொல் தானே, ஆனால் அவன் நம்ம காணாக்காவனெல்லாம் ரூ வருதா இல்லைன்னு கேட்குறான். ஏண்டா பானிபூரின்னு வருது, அதுக்கு போட்டேன்னா பானிபூரி தமிழ் வார்த்தை ஆயிருமா? எழுத்து தான் தமிழ். அப்போ எவ்வளவு முட்டாள்தனமாக அப்பாவில் வந்து ஒரு ஆப் உருவாக்குனாங்க. என்ன சார் ஞாபகம் இருக்குல்ல? ஏதோ ரிசர்ச்னு ஏதோ ஒன்று வரும். அது ஆமாம், அப்பத்தான்ற மாதிரி வந்து அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சரி வாங்க அடுத்து. இந்த நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையாக ஏதேதோ அறிவிப்புகள் என்று போலித்தனமே அதிகம் உள்ளது. ஆனால் சாதாரண நிலையில் இருக்கும் பொதுமக்கள்
நேரடியாக பலனடையும் அறிவிப்புகள் ஏதும் அற்றதாகவே இருக்கின்றது. விளம்பரமாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட்டில் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டையே மறந்து ஒதுக்கியது. இந்த விளம்பரமாடல் அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களையே மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது. இதுதான் இவர்கள் இருவரும் ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர் என்பதற்கான உறுதிப்பாடாகும். அருமை சார். ஆனால் உறவுக்காரன்றார முதலாளின்றார் பாருங்க. இங்கே இருக்கவங்களுக்கு முதலாளி பிஜேபி தான் நம்மளை மறந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலே இருந்துட்டு எங்கள் ஓட்டை வாங்கி எங்கள் வரி பணத்தில் சாப்பிட்டு எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கி எங்கள் கூடவே இருந்துட்டு எங்களுக்கு பெரிய அப்பா வச்சு அடிச்சு விடுறீங்களே அப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டுங்களா? இது என்ன மாதிரி அப்பான்னு தெரியல. ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கான உறுதிப்பாடாகும். அதுதான். ஆமாம், ஒரே மனநிலை கொண்ட உறுதி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். பிஜேபி என்ன செய்ய நினைக்கிறதோ அதை இவங்க செய்வாங்க. இவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு புரியல, என்ன ரெண்டு பேரும் ஒரே மனநிலை கொண்டவங்களா இருக்காங்க? பெண்கள் விஷயத்தை எடுத்துக்கோங்க. சரி, ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். என்ன நிலை? மத பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை சார். இந்தியா முழுக்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படி இருக்குது? அக்கா சர்மிளா அக்கா கொஞ்சம் ஆதங்கப்பட்டு பேசினாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம். உங்கள் வீட்டு பொம்பளைங்களை ஒரு நாளுக்கு யூபிக்கு அனுப்புங்க. என் பைத்தியமாக உனக்கு நாங்கள் எதுக்கு எங்கள் வீட்டு பொம்பளைங்களுக்கு அனுப்புகிறோம்? நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம் சொல்லுங்கள்? நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்? ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோன்னு தான் விஜய் சொல்கிறாரு. ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறோம். உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு எங்கள் பொம்பளைங்களுக்கு பாதுகாப்புலாம் ஊப்பியில் போய் பாருன்னா, ஏண்டா ஊப்பினாலும் நீங்கள் தான்டா வரீங்க, சுற்றி முற்றி உடன்பிறப்பு நீங்கள் தானே. அந்த ஊப்பி உத்தரப்பிரதேசம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தானே. எனக்கு இந்த அங்கே இருக்கிற மாதிரியான அவ்வளோ மோசமான நிலை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதை விட மோசமாக தான் இருக்குது. இல்லை, கொஞ்சம் அதிகப்படியாகவே அங்கே குழந்தைகள் அவ்வளோ பெண்கள் என்ன நடமாட முடியாத அளவுக்கு போகிற அளவுக்கு கையை பிடிச்சி இருக்கிற அளவுக்கு இங்கே நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? எக்ஸாக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி கை பிடிச்சி இருக்கிறாங்களா? யோகி ஆளக்கூடிய மாநிலம் தானே உத்தரப்பிரதேசம். ஆமாம். அங்கே டாஸ்மார்க் இருக்கா? சொல்லுங்கள், அதை பற்றி பேச சொல்லுங்கள். அவங்கள அங்கே மதுக்கடைகள் கிடையாது சார், மூடிட்டார். நீங்கள் மூடுவீங்களா சார்? போதை தான் இங்கே எல்லாத்துக்கும் பேஸ் பிரச்சனையாகவே இருக்குது. அதை சரி செய்வதற்கு ஒரு ஆள் ஒரு பக்கம் செஞ்சுருக்கிறார். அவர் மூத்திரம் குடிங்க, கோமியம் சாப்பிடுங்கன்னு சொன்னாலுமே சில விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறது உள்ளபடி அது நல்ல விஷயம் தானே. எங்கே அதை மாதிரி நீ ஒன்று இங்கே செஞ்சு காட்டு. ஒரு முறை அங்கே மூடு பார்ப்போம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அரசாங்கம் நடக்குதுனாக்கா அது இந்த திராவிட மாடல், விளம்பரம் மாடல், இந்த கேவலமான திமுக ஆட்சியில் தான் 45,000 கோடி இலக்கு. இந்த முறை 50,000 கோடி இலக்கு. 50,000 கோடின்றது சாதாரண விஷயமா? 50,000 கோடிக்கு நீ விற்கிறனாக்கா இதில் பண்டிகை நாட்கள் கிடையாது. பண்டிகை நாட்கள் இல்லாமல் சொல்கிறேன். பண்டிகை நாளில் கூடுதலான டார்கெட்டும் பொழுது இதற்கு ஒரு ஆட்சி அதிகமாக குடிக்கணும். இதற்கு ஒரு ஆட்சி, இதற்கு ஒரு அதிகாரம். ஒரு ஐஏஎஸ் படித்த அமுதா ஐஏஎஸை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் முத்துச்சாமி ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. என்னன்ட்டு டெட்ரா பேக்கை அறிமுகப்படுத்துவதற்கான முன்னெடுப்பு எடுக்கிறோம்னு. இவ்வளவு கேவலமத்தமான ஆட்சி செய்கிறீங்கல்ல. உத்தரப்பிரதேசில் குழந்தைகளை கற்பழிக்கிறானா? இங்கே தமிழ்நாட்டில் குழந்தைங்களை தனியாக இருக்கிறதுக்கு தொடுறதும் சரி, பள்ளிகளில் வச்சு தொட்டுக்கிட்டு இருக்கிறான் சார். அதெல்லாம் அங்கே நடக்கவே இல்லை, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இங்கே ஏன் முன்னாடி நடக்குது இல்லை? அவனை செஞ்சானா இல்லைன்றதை விட்டுருங்க. சர்மிளாக்கா பார்த்துருக்கு போயிட்டு சொல்லுது. புரியுதுங்களா? எப்படி சொல்லுதுன்னா அக்காட்ட தான் கேட்கணும். ஆனால் நம்ம ஊரில் நடக்குதான் நடக்கலையா? அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? அப்போ நீங்கள் முட்டு கொடுக்கணுன்றதுக்காக இந்த பெண்களுக்கு எதிராக பெண்களே இங்கே இருப்பதுன்றதான் ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளவு வன்மத்தை கக்கக்கூடிய நபர்கள்லாம் இங்கே ஆட்சியில் உட்காரங்களே. நாளைக்கு ஆட்சி மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஆட்சியை கலெக்டானும் பொழுது ஒரு மக்கள் இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க சார் இந்த ஆட்சிக்கு? வாய்ப்பு கிடையாது. இந்த கேவலமத்த ஆட்சி வேறு என்ன சார் சொல்லியிருக்காரு? மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தால் பட்டமிடும் பாசாங்க வேலையை இந்த பட்ஜெட் அறிவிப்பு. இந்த ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும். இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணரும். திமுக அரசு எலெக்ஷனுக்கு முன்னாடியே உணர்வதற்கான எல்லா வழிவகையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் விஜய் ஒரு நபர் இல்லை. விஜய் நேற்று ஆரம்பித்த கட்சி. விஜய் சின்ன பையன்றீங்க. சரி, இதெல்லாம் தாண்டி உச்சபட்சமாக வன்மத்தை எங்கே கேட்குறீங்க பார்த்தீங்களா? பெத்தவன் அவன், பேர் வச்சவன், இவெல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். இங்கே யாரும் ஒரு ஆள் உட்காந்து விஜய் வீட்டில் விஜயோட ரசிகர்கள்லாம் அவங்க வீட்டில் சோறு போடாதீங்கன்றாரு. நீ ரேஷனில் சொன்னதை ஒழுங்காக போட்டியா? சொல்லுங்கள். உனக்கு வாழ்த்துக்கள் முதல்ல எழுத தெரிஞ்சா? தெரியல. நீங்கள் எவ்வளவு முரண் இங்கே இருக்குதுனாக்கா, விஜய் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கூடாரமும் எல்லா கட்சிகளும் விஜய் 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 பற்றி தான் பேசுகிறீங்க. விஜய் கட்சியில் மிகப்பெரிய ஆளுமைகளாக அங்கே யாருமே கிடையாது. விஜய் ஒருத்தர் தான் அங்கே ஆளுமை. ஆனால் விஜய் கட்சியில் இருக்க சின்ன பசங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு விவாத நிகழ்ச்சிக்கு வரமாட்டுறாங்க. யார்? மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர்ன்றது. இன்னும் சொல்லப்போனால் மெயின் ஸ்ட்ரீமில் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்திங்கன்னா அஜெண்டா பேஸில் டிவிகே கட்சியில் செய்தி தொடர்பாளர்னு முறையாக போட்டிருக்காங்க. அதில் ராஜ்மோகனை தவிர்த்துட்டு, அவர் செய்தி தொடர்பாளர் கிடையாது, செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய லயலாமணி,
ரமேஷ், வீர விக்னேஷ் இந்த மாதிரி நபர்களை உட்கார வைக்கிறதே கிடையாது. இல்லை என்ன காரணம்? பயம். என்ன சொல்கிறாங்களாம், மிச்சம் 3 பேர் வராங்கல்ல, ஒரு விவாதத்துக்கு 4 பேர் பேசுவாங்கல்ல, 5 பேர்னு வச்சுங்க, ஆங்கரும் சேர்ந்து விஜய்க்கு எதிராக தான் பேசுவாங்கன்னு வச்சுங்க. எல்லாரும் என்னன்னாக்கா இந்த பசங்களை கூப்பிட்டா ஒருத்தன் டக்குன்னு ஃபோன் எடுக்கிறான். ரமேஷ்லாம் டக்குன்னு ஃபோன் தரவுகளோடு எடுத்தோடனே ஐ லவ் யூ அப்படிங்கிறாப்புல ஒரு ஆள். என்ன கமெண்ட்டில் என்ன போகிறாங்க, நீடா ஆம்பளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டு இருக்கிற, யாரா நீன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அசிங்கப்படும் பொழுது அவரால் வந்து நான் 2வது வாட்டி வரதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறாராம் 4 வாட்டி, யார் வரான்னு சொல்லுங்கன்ட்டு. இப்போ இந்த பத்திரிகையாளன்ற பேரில் உட்காடுறவன், இந்த இந்த பல பத்திரிகையில் உட்காடுறாங்க, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம்ன்ற மாதிரி இடத்துல உட்காந்து வேலை செய்கிற ஆள், இந்த மில்டனு, அப்புறம் இந்த வாட்டர் கேனுன்னு 2-3 பேர் இருக்காங்க. இதெல்லாம் பிராண்டு சார், தெரியுங்களா? மில்டன்றது வாட்டர் கேன் பிராண்டு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, முன்னாடியே விசாரிச்சுக்கிறது. இப்போ இவங்க ஊடகவியலாளர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, டிவிக்கு ஆதரவாளர் அப்படின்ற பேரில் யாரையா கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, நீங்கள் சொல்கிற நபர்களும் யங்ஸ்டர்ஸ் தான், இவங்களும் யங்ஸ்டர்ஸ் தான். நீங்கள் முன்னாடி ஏதோ ஒரு பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா கூட இவங்களாமே தரவுகளோடு பேசக்கூடிய ஆட்கள் தானே. சார் நீங்கள் சோலாப்பூரி இருக்குல்ல, புஷ்ஷுன்னு பார்க்க உப்பி தான் இருக்கும், குத்தினா உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் காத்தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்க வரவனுங்களெல்லாம் கற்பனை திறனை அவுத்து விட்டு கிட்டத்தட்ட வதந்தியை பரப்புறாங்களே. தரவுகள் அடிப்படையில் பேசுங்கடா. திமுக என்னடா செஞ்சுது? திமுக இந்தந்த விஷயத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்கு சொல்லுனா அதை பற்றி பேசவே மாட்டான். விஜய் வந்து த்ரிஷா கூப்பிட்டுட்டு போனார் காரில், விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போனார். இது தேவையா அவனுக்கு? ஏன்டா அவர் இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்காரு, சக நண்பர்கள் கூட பார்க்க போகிறாரு, பேச போகிறாருன்றப்ப உனக்கு எங்கே வலிக்குது? உன் கட்சி இது வரைக்கும் 4 வருஷம் ஆட்சியில் உட்காந்துச்சு, என்னப்பா செஞ்சிச்சு? நாங்கள் எங்கேயாவது துபாய் போனதை பற்றி பேசணுமா? துபாய்னா உங்களுக்கு வேறு ஏதாவது தோணக்கூடாது. நான் சொல்கிறது முதலீடாளர்களை ஈர்ப்பதற்காக இவர் போனது. நீங்கள் வேறு எதுவும் துபாய் நினச்சக்கூடாது சார், அதில் ஒரு சிக்கல் இருக்குது. துபாய்னாலே ஓட்டுறது அதுதானே சொன்னீங்க. ஆமாம்மா, நீங்கள் துபாய்னாலே வந்து ஓட்டுறதுன்னு நினச்சிப்பாங்க, அது எங்கே போய் ஓட்டினார்லாம் எனக்கு தேவையில்லாது. இப்போது இது போல் தரவுகளற்ற பேசும்பொழுது இந்த நபர்களை கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த தம்பி ஃபோன் எடுக்கிறாப்புல லயலா மணி எப்படி பேசுவாப்புல தெரியுமா, உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, வெக்க இருந்தா, மானம் இருந்தான்னு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுது. ஏன்னா சின்ன பையன் நேற்று வந்த பையன் நம்மளை வச்சுப்படி மான கடை கேட்குறானே, அசிங்கமாக இருக்கேன்ட்டு இவங்க வந்து ஒப்பாரி வச்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இவர்கள் பேன் செய்யப்பட்டது போல் வந்து இன்றைக்கு ஊடகத்தில் கூப்பிடல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இன்றைக்கு விஜய் கொடுத்ததை பற்றி விவாதிப்பீங்கல்ல, நான் கேட்குறேன், உனக்கு உண்மையாலுமே தைரியமான ஆட்கள் எங்கள் கூப்பிட்டு இந்த 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விவாதமாக இருக்காது. ஆகாது, ஆகவே ஆகாது. பட்ஜெட் இருக்கு இல்லையா, தமிழக பட்ஜெட் பற்றி தான் பேசுவாங்க. அதோடைய தாக்கம், அது என்ன நிதிநிலை, அதில் நீங்கள் டிவிக்கு சார்பாக கூப்பிடணும்ல. எங்கள் தலைவர் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி 4 குத்து வாங்கல குத்தா கூப்பிடுங்க. நீங்கள் வந்து அதை பற்றி பேச மாட்டீங்க. பார்த்தீங்களா, ஒய் பிரிவு வந்துருச்சு, இவங்க மத்திய அரசிட்ட கேட்டாங்க, இப்படி தான் பேசுவானுங்க. இதை பற்றி பேச மாட்டேன். நான் சொல்லையா, 4வது தூண் சார் ஊடகம். நீங்கள் ஊடகமெல்லாம் இப்படி அறமற்ற முறையில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னன்னாக்கா, உட்காந்து 4 கட்சி வந்துச்சுன்னா 4 கட்சியோட கருத்தையும் கேட்டு மக்கள்கிட்ட விட்டுருங்க, மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அப்படி செய்கிறதே கிடையாது. ஆங்கர் உட்காந்துக்கிட்டு ஒன் சைடாக வந்து இவங்களை பேச விடுறதே கிடையாது. இந்த வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு வந்து டிவிக்கு எதிர்த்து பேசுவதற்கு பாயிண்ட் இல்லாமல் தடுமாறினாங்கன்னா அந்த நேரத்தில் ஆங்கர் உள்ள புந்து இவர் கொஞ்சம் நேரம் குழப்ப வேண்டியது. அப்புறம் இவர் பேச விடும்போது பேச விடுறதில்ல. இப்படி தான் தொடர்ச்சியாக செஞ்சுருக்காங்களே தவிர ஒரு அறத்தோடு செயல்படுவது இப்போ கிடையாது. அப்போது ஒட்டு மொத்தமாக தெரியுது, சின்ன பசங்களை பார்த்தே உங்களுக்கு எவ்வளோ நடக்கும் பொழுது இன்னைக்கு கட்சி அடுத்தடுத்த வளர்ச்சியை பெறும் பொழுது சில விஷயங்களுக்கு விஜய் நேரடியாக களத்தில் இறங்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு இது வந்து உறுதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் அது ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கு. என்ன ப்ரொசீஜர், எப்போத்துலேருந்து அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது ஆரம்பிக்குது? சார், இன்றைக்கு விஜய் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா காரையும் அசம்பிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கார் எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்தது வந்து கிட்டத்தட்ட உள்துறையிலேருந்து அந்த மத்திய அரசாங்கத்துடைய உளவுத்துறையும் வந்திருக்கீங்க, நேரடியாக வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கமாண்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. வந்துட்டு எத்தனை பேர் பாதுகாப்பு 24/7 தான் கொடுக்குறாங்கன்னும் பொழுது அவங்க தங்குவதற்கான பக்கத்திலே ஒரு அலுவலகம் பார்க்குறாங்க. ஒரு வெங்கட் சார் அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அலுவலகத்தையே வந்து இவர்கள் தங்க வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன மாதிரி பிளான் ஆஃப் அஜெண்டான்றது, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நேற்று கூட வந்து இந்த அவர் பனையூர் ஆஃபீஸ்க்கு போனார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பசங்க வழி மறைச்சிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து மனு கொடுக்குறன்ற பேரில் வந்து ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அவன் யார் எவனே தெரில காரை பிடிச்சி தட்டிட்டு கிடந்தான். ஸோ இது போன்ற வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது. ஒரு இடத்துக்கு போக முடியல. இவர்கள் இப்படி ஸ்லோவாக போகிறதுனால பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு ஒரு இடைஞ்சல் ஏற்படும்ன்றதை தாண்டி ஒரு பாதுகாப்பின்மை, யார் என்னன்னு தெரியாமன்ற மாதிரியான சிக்கல் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அவர் ஆஃபீஸில் ஒரு லேடி வந்து கதறுது. நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து
அந்த அம்மா கடைசியாக நீ என்னதாம்மா சொல்ல வர, என் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வெல் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கார், சரி ரைட்டு, அதை சொல்கிறதுக்கு எதுக்கு வந்த, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் இருக்காங்க, சரி என்ன வேணும், உதவி வேணுமா, விஜயை பார்க்கணும், ஏன் பார்க்கணும், நீ நல்லா இருக்கிற சொஃபஸ்டிகேட்டடாக நான் உதவி கேட்டு வரலன்னு சொல்கிற, அப்புறம் ப்ரெஸ் மீட் வைக்கிற, ஏன் வைக்கிற, நல்ல லாஜிக் புரியுதா உங்களுக்கு, நீ பனையூரில் இருக்கிறன்ற, பனையூரில் எங்கே இருக்கிற, உன் தெருவு சொல்லுன்றாங்க, சொல்ல தெரில. அப்போது இதெல்லாம் வந்து திட்டமிட்டு சில விஷயங்களை அரங்கேற்றக்கூடியது. அப்போ நீ விஜயை வந்து இப்படி பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நபரும் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற 1000 பேர் ஒரு லட்சக்கணக்கில் வந்து பார்க்கணுமா, பார்க்காட்டி உடனே ப்ரெஸ் மீட் கொடுப்பான். புரியுது உங்களுக்கு, விஜயை பார்க்கவில்லைன்ட்டு இதுதான் வேலையாக அவருக்கு சொல்லுங்கள். அப்போது நீங்கள் இந்த அஜெண்டா பேஸில் செயல்படுறத முதல்ல நிப்பாட்டிக்கணும். விஜய் அவர்களுக்கு 3 காவல்துறை துப்பாக்கியோடு கொடுக்குறாங்க. 2வது கூடுதலாக மத்திய ரிசர்வ் படையோட தமிழ்நாட்டு காவல்துறையும் சேர்ந்து தான் பயணிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இது விஜய் அவர்களுக்கு கூடுதலாக வந்து பாதுகாப்பாக நெருக்கடியான்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை கூடயே ஒன்று சுற்றுன்னு வச்சுங்களேன், யாரை பார்க்குறாரு, யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையுமே உட்காந்து ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒரு கூடுதல் சிக்கலாக இருக்கும். ஆனால் ஒன்று, நீ யாரை பார்க்குற என்ன பார்க்குறேன்னு சொன்னாலும் 10 காசுக்கு பிரயோஜனம் விட போகிறதில்ல. நீ என்ன பண்ணுவ, கன்றாவே உளவுத்துறையை வச்சு என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அந்த அரசாங்கம் கன்றாவே ஒரு வேலையை பார்த்துச்சு சார். மாநாட்டுக்கு யாரெல்லாம் வந்து ஆள் கூப்பிட்டு வந்தாங்க, எந்தெந்த மாவட்டத்துலேருந்து வந்தாங்க, யாரெல்லாம் கூட்டு போனாங்க, காரில் போனாங்களா, பைக்கில் போனாங்க, ஃபோன் நம்பர் என்ன, தரவுகள் எடுங்க, இதுவா உளவுத்துறைக்கு வேலை? உளவுத்துறையை வச்சு என்ன செய்யணும்னே தெரியல. உளவுத்துறை தெளிவாக சொல்லிச்சு, ஞானசேகரன் 3 மாதத்துக்கு குண்டாஸ் வாங்கியிருக்கான், கூட சுற்றாதுன்னா பிரியாணி சாப்பிட்டு கூட சுற்றிருந்தார் ஒரு ஆள். ஜாஃபர் சாதிக்கு வந்து இதே மாதிரி வந்து போலி பாஸ்போர்ட் வச்சுருக்கிறான், அவனுக்கும் குண்டாஸ் வழக்கு இருக்குது, அவனை வந்து பார்த்துக்குங்க, அவனை வந்து கட்சியில் சேர்க்காதீங்கன்னு சொன்னால் அவனை கட்சியில் சேர்த்து சர்வதேச லெவலில் மெத்து கடத்துனீங்க. இன்றைக்கு வந்து கனிம வளங்கள் திருடப்படுகிறது, இது குறித்த வந்து ஆய்வறிக்கை கொடுத்தாக்கா அதை பற்றி எதுவுமே கண்டுக்கலை. நாளைக்கு இந்த வழக்கு வந்து பூதாகரம் ஆகும்னு எச்சரித்த பிறகும் அதை பற்றி கண்டுக்காமல் போலி பில்லு, போலி கையெழுத்து மூலமாக பல வேலைகள் செஞ்சாங்க. உளவுத்துறை தொடர்ச்சியாக இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்கிறது குறித்து ஒரு அதிருப்தி இந்த ஆட்சியின் மீது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இது நாளைக்கு எவ்வளோ பெரிய மோசமான எதிர்விலை விளைவிக்கும் சொல்கிறாங்க. விஜயோடைய வருகை என்பது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் விஜய் ஒரு ஆளில் நீங்கள் பேசினாலுமே அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுது, எவ்வளோ பேர் போகிறாங்க. புது வாக்காளர்கள் 1 கோடி நபர்கள் வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது 36 லட்சம் வாங்கின அண்ணனே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. சாதாரணமாக 1 கோடி வாங்கினாக்கா அது ஹியூஜ் நம்பர், எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படும், எது டிசைடிங் ஃபேக்டர். இன்னொரு பக்கம் உளவுத்துறை சொல்வது இந்த கூட்டணி முரண்கள் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றது. இதை தாண்டி இன்றைக்கு நிச்சயமாக உளவுத்துறை எச்சரிச்சிருக்கும். நம்மளுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலை ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எத்தனை முறை வந்து இடி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான அறிக்கை கொடுத்துருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அப்போது வந்து இது வந்து என்ன சொல்கிறது, அறிவுக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை தாண்டி விளம்பர மாடல் அரசாங்கம் இது போன்ற வேலை தான் செய்யும் பொழுது விஜய் அவர்கள் நகர்த்தக்கூடிய நகர்வு என்பது நீங்கள் வந்து இத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க, அந்த கூட்டணி வச்சு இந்த கூட்டணி வச்சுலாம் கணக்கு இல்லை. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ்ன்ற மாதிரி ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த நேற்று கூட பாமக சார்ந்த நபர்களும் அண்ணன் திருமாவளவனை சந்தித்து இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரஃபாக ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுவாங்களே, அது குறித்து வந்து கொடுத்து பேசியிருக்கிறாங்களாம். ஸோ இது வந்து அதிகார பகிர்வுக்கு வித்துடுவதற்கு 2 பேருமே வந்து முனைப்பாக போவதற்கான வாய்ப்பு ஏற்படலாமான்னு ஒரு ஐயத்தையும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அன்புமணி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அதிகார பகிர்வுக்கு நாங்கள் வரோம். அந்த அதிகார பகிர்வு என்பது என்ன செய்யும்னாக்கா சமதளத்தில் எல்லாத்தையும் பயணிக்க வைக்கும். ஒரு அதிகாரத்தில் வந்து இப்போ விடுதலை சிறுத்தையில் இருக்கக்கூடிய நபர் அண்ணனுக்கு வந்து ஒரு அதிகாரம், இப்போ பாமக கலந்து அதிகாரம், முஸ்லீம் கட்சிகளுக்கு ஒரு அதிகாரம், இப்படி கொடுக்கும் பொழுது அந்தந்த மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்படும் பொழுது இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்காது. நீ மைனாரிட்டி, நீ மெஜாரிட்டி, இந்த பேச்சே கிடையாதுன்னும் பொழுது சமதளத்தில் எல்லோரும் பயணிக்க முடியும். 2வது இந்த சாதி மதத்தை ஒழிக்கலாம், அதனால் நடக்கக்கூடிய வன்முறையை ஒழிக்கலாம், சாராயத்தை ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பை எல்லா கட்சியிலையும் முன்னெடுக்கும் திமுகவை தவிர்த்துனும் பொழுது இதை ஒழிக்கும் பொழுது பேதம் இல்லாமல் எல்லாமே இணக்கமாக நட்பு ரீதியாக சென்று விட்டால் திமுக எப்படி வந்து அரசியல் பண்ண முடியும்? அப்போ அதனால் வந்து இவர்கள் ஒன்று சேர விடாமல் இருப்பதற்காக எதையாவது ஒன்று கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபமாக கூட பாருங்கள், எவ்வளோ முக்கியமான இங்கே பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு உருவம் மறிச்சுட்டு விளக்குமதில் அடிச்சு கிடந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ இது போன்ற ஒரு வேலையை தான் திமுக செய்தே தவிர உருப்படியே எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை சார். எனக்கு என்ன ஒரே ஒரு விண்ணப்பம்னா, நான் அந்த பட்ஜெட்டில் நான் ரொம்ப எதிர்பார்த்தது அதோடு முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த பட்ஜெட்டில் நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னாக்கா 200 ரூபாய் மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த உடன்பிறப்புகளுக்கு 300 ரூபா கொஞ்சம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் சார். ஏன்னா பாவம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களால வந்து எவ்வளோ தான் முட்டு கொடுத்து போராடுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் இந்த பட்ஜெட்டில் இந்த முறையிலிருந்து 300 ரூபாய் கொடுக்கப்படணும்னு அவர் அனௌன்ஸ் பண்ணான்னா அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அது இதை மட்டும் முதல்வர் கொஞ்சம் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி அவர்களுக்காக கேட்டுக்கொள்கிறேன் சார். மிக்க நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. நன்றி சார்.